தமிழ் சீனியர் டிசம்பர் 1983. கெட் ரெடி, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, மக்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அனைவரும் அடிக்கடி எடுத்துச் சொல்லி வருகிறோம். அதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் மாநில அளவிலும் சரி, மத்திய அளவிலும் சரி நடைபெற்று வருகின்றன என்பதை நாம் அறிவோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெற்று மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த உறுப்பினர்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவற்றை மன்றங்களில் அவ்வப்போது எடுத்துச் சொல்லி அரசாங்கத்தின் மூலம் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய ஆட்சி தேவை என்பதை அறிந்து அத்தகைய ஆட்சியை ஜனநாயக முறையில் அமைத்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்களை கல்வி அறிவு உள்ளவர்களாக செய்வது மட்டுமல்லாமல் ஜனநாயக அமைப்பில் மக்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அவர்கள் உணரும்படி செய்ய வேண்டியது அவசியம். மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒருவருக்கொருவர் ஒற்றுமை மனப்பான்மை உடையவர்களாகவும் நாடு முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய எண்ணத்தை அரசியல் தலைவர்களும் சமய தலைவர்களும் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டியது அவசியம். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் தரிசாக உள்ள நிலங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு இன்றியமையாதது நீர்ப்பாசன வசதியாகும். நீர்ப்பாசன வசதி செய்ய வேண்டுமானால் ஆறுகளின் குறுக்கே அணைகள் கட்டப்பட வேண்டும். ஏரி குளங்கள் முதலியவை ஆழப்படுத்துவதுடன் கரைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் மழை தண்ணீரை வீணாக்காமல் தேக்கி வைத்து பாசன வசதிகள் செய்து கொடுக்க முடியும். நிலவளமும் நீர்வளமும் கால்நடையும் காட்டு வளமும் மனிதனுடைய நன்மைக்காக ஏற்பட்டு இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் பராமரித்து திட்டமிட்ட முறையில் பயன்படுத்தி கொள்ள மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் காடுகளை இஷ்டம் போல் அழித்துவிட்டால் வருங்காலத்தில் மனிதன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்து நல்ல முறையில் பயன்படுத்தாத காரணத்தால் பெரு வெள்ளத்தினால் சில பகுதிகளும் கடும் வறட்சியினால் மற்றும் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டு வருவதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்து வருகிறோம். இயற்கை செல்வம் மனித சமுதாயம் முழுமைக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம். அந்த எண்ணம் ஓரளவு இல்லாத காரணத்தால் ஒரு பகுதியில் பெரு வெள்ளத்தினால் சேதமும் மற்றொரு பகுதியில் குடிப்பதற்கூட தண்ணீர் கிடைக்காத அவதியும் இருப்பதை பார்க்கும்போது
உண்மையிலேயே நாம் வேதனைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை மேலாளர் செங்கற்பட்டில் உள்ள காமாட்சி சர்க்கரை தொழிற்சாலையின் நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், தங்கள் தொழிற்சாலையில் சில புதிய இயந்திரங்களை வாங்கி நிறுவுவதன் மூலம் உற்பத்தியை இரட்டிக்க முடியும் என்று தெரிவித்து அதற்காக விரிவான திட்டத்தை எங்களுக்கு அனுப்பி நிதி உதவி கோரியிருந்தீர்கள். அது பற்றி மேலும் சில விளக்கங்களை கோரியிருந்தோம். அவ்விளக்கங்களும் தங்களிடமிருந்து அண்மையில் கிடைக்க பெற்றன. தங்களுடைய விண்ணப்பமும் அத்துடன் இணைத்துள்ள ஆவணங்களும் பரிசீலிக்கப்பட்டு தாங்கள் கோரியிருந்த கடன் தொகையாகிய 20 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய தொழில் அபிவிருத்தி துறை அதிகாரிகளும் தங்கள் தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டு அவர்களுடைய அறிக்கையை தந்துள்ளார்கள். அந்த அறிக்கையையும் கருத்திற்கொண்டே மேற்படி கடன் தொகையை வழங்க நாம் முன் வந்துள்ளோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பூர்த்தி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்பினால் கடன் தொகைக்குரிய காசோலையை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.